ஜெயஸ்ரீ நான் உனக்கு இப்போ ஒரு வேலை வச்சுக்கிறேன். நம்ம செய்யலாமா? செய்யலாம். டன் டன். இதுதான் சோத்தை போட்டு வேலை வாங்கத்தா? இதுதான் டீயை கொடுத்து வேலை வாங்குறது. தண்ணி தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முறுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சுட போறேன். என்கிட்ட பொழுது போயிடுது. நாங்களும் ஜெயஸ்ரீ நான் தான் இப்போ இருக்கிறோமே. 2 பேரும் திட்டமாக வந்து முறுக்கு சுட்டு சாப்பிடலாம் ஜெயஸ்ரீ சொன்னேன். சரி சுட்டு தாமான்னு சொல்லி கேட்டிருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் நானும் இந்த மழை டைமில் அதை காய வச்சு அரிசி எடுத்து வச்சு இன்னும் ஒரு நாள் கூட சுடவே இல்லை. நாங்கள் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம்னு முடிவு பண்ணிக்கிறோமே. சொல்லாமா? அப்பா இங்கே பாருங்க, கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். அசை போட்டுன்னு இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு பாயிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது திறந்த உடனே ஒரு மாதிரி வாசனையாக இருந்தா பிரித்து கொஞ்சம் வாயில் கொட்டிக்கணும். அதான் கேட்டுருக்கேன் ஜெயஸ்ரீ. இங்கே பாருங்க, திட்டமாக வந்து மாவு கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து முக்கியமாக முறுக்கோட வாசனை தெரியறதுக்கோசமாக வந்து ஓமம் போடுவாங்க. அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது போட்டால் அந்த முறுக்கோட வாசனையே வந்து வரும். ஓமம் பெருஞ்சீரகம் அங்கே நெல்சீரகத்தோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தானே? அதை பற்றிலாம் தெரியாதுமா. ஏன்னா 3மே ஒரே மாதிரி தானே இருக்குது. பேர் சொல்லுவாங்கன்னா வாசனை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. பெருஞ்சீரகத்துக்கு வந்து வாசனை சூப்பராக இருக்கும், ஓமத்துக்கு அதை விட வாசனை சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக இருக்குதுல்ல? பாருங்க, இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் இருக்குது, குட்டியாக இருக்குது. கொஞ்சம் நுமுட்டி போட்டுக்கலாம். செம வாசனை. நுமுட்டும் போது செம வாசனை அடிக்கலாம். கொஞ்சமாக கடலில் பெருங்காயத்தை கலக்கு சுட்டு டைலாக் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. அதுமாரி இருந்தாலும் சரி, இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்குல்ல, திட்டமாக இருக்கும். ஆமாம் சேர்த்துனாச்சு. எங்கே தான் இருக்குன்னே தெரியலங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக அந்த சேர்த்துட்டாச்சு. கொஞ்சமாக அந்த எள்ளு சேர்த்துக்கலாமாப்பா? இந்த மாவுல இந்த எள்ளில் வந்து முறுக்கு வாசனை வரவே இல்லைம்மா. இந்த ஓமத்தில் தான் முறுக்கு வாசனையே அடிக்குது. செம்மையாக இருக்குது. ஆமாம் சரி சரி, இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணுமா? ஆமாம் பாருங்க, கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறோம்மா, சால்ட் உப்பு. எல்லாம் வந்து கலர் வந்து வச்சுக்கலாம். ஜெயஸ்ரீ, உனக்கு டிஃப்ரெண்டாக முறுக்கு சுட்டு தர சொல்லிக்கிறேன் இல்லையா? நீ எப்படின்னா ஓடி போய் எதனா சரி ரசத்துக்கோ இல்லை கிளிப்போட் சாம்பாருக்கோ வந்து ஒரு முறுக்கு பாயிட்டு வேணும். தெரியுமா உனக்கு? 5 ரூபா முறுக்கு பாயிட்டு வேணும் வரீங்க. அதுமாரி ஒரு முறுக்கு ஒன்று சுட்டு தரேன். சரிம்மா. போய் நீ தனி மிளகாய் தூள் எடுத்துன்னு வாங்க. செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் செப்பரேட்டாக பிரிச்சுக்குங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டெல்லாம் சேர்க்கலாம். இங்கே பாருங்க, தனித்தனியாக வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறோம். இது வந்து வெள்ளை முறுக்குக்கு, இது வந்து நீ வந்து கலராக சாப்பிடும் இல்லையா? கார முறுக்கு. ஆமாம், கார முறுக்குக்கு இது ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க இப்போது நம்ம எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சி போய் முறுக்கு சுட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கு. நானும் வந்து செஞ்சு பார்ப்பேன் அடுத்த வாட்டி. முறுக்கோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏன்? அதான் இது கார முறுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்குதா, இந்த வெள்ளை முறுக்கு டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. சரிம்மா. சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு ஒரு இளவரசி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே பாருங்க இந்த கார்த்தி மாசம் மார்கழி மாசத்துக்குள்ள எல்லா இளவரசியுமே இன்னும் குட்டி குட்டி இளவரசி நிறைய வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து சொல்றேன் நான். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இளவரசியை குட்டி கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட காலால் வச்சு காட்டுறோம் பாருங்க. இவ்வளோதான், இந்த கை சைஸ் தான் இந்த காலுமே. அவ்வளோ குட்டி கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க, குட்டி 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 கொண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இந்த காலே ரவ்வோண்டு தான். இங்கே பாருங்க, இந்த நம்ம ஒரு விரல் சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலே. அவ்வளோ குட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எவ்வளோ குட்டியான ஆடு பார்த்துருக்கீங்க? உண்மையிலுமே நான் ஆடு வச்சுலேருந்து வந்து ஆடு வந்து குட்டியை வந்து போட்டதே கிடையாது. கொஞ்சம் நல்லா பெருசாகவும் போடும், காலெலாம் கொஞ்சம் வீசியாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து குளராட்சி ஆடுறதுன்றதுனால ரொம்ப குட்டியாக போட்டுக்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குது. இப்போ தான் பார்த்து ரொம்ப குட்டியாக போட்டுக்குது. ஆட்டுக்குட்டியும் சொல்கிறாங்க அதுமாரி. அது சின்ன ஆட்டுக்குட்டி. அது எப்படி வயசுல இருந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வளர போது தான் பார்க்கணும். வளர ஆரம்பிச்சது சேட்டை தாங்காது. சரிம்மா, சரி வாங்க நம்ம முறுக்கு வந்து செய்யலாம். வந்து இப்போ வந்து சாயந்தரமா 6 ஆக போகுது. ஜெயஸ்ரீ நான் முறுக்கு சுட, நீங்கள் வந்து சுட சுட வந்து டீ போட்டு கொடுத்துருங்க. சரிம்மா, சூப்பராக டீக்கும் முறுக்கு செம்மையாக இருக்கும். வாங்க நான் டீ போடுறேன், நீங்கள் இந்த வேலையை பாருங்கள். ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு சீக்கிரம் சாப்பிட்லாம். சரிம்மா. 6 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிங்க, நல்லா பொழுது போயிடுச்சு. போட்டோம், நம்ம பொறுமையாக செஞ்சு பொறுமையாக சாப்பிட்லாம். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை முறுக்கச்சோட மாவு வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ வந்து கலர் முறுக்கச்சி தான் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ ஒருத்தர் தான் அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாரு ஜெயஸ்ரீ, இங்கே பாருங்க, அழகாக வருது பாப்பா.
நம்ம எதனா ஒரு மாவுனா எதனா மிஸ்டேக் ஆகும்னு பார்த்தா நான் எதுவுமே ஆக மாட்டேன், அழகாக வரணும் வருது. சூப்பராக இருக்கு. எண்ணெயில் போட்டுலாம். எப்படி முடியுது பாருங்களா. இதே மாதிரி எத்தனை பூஸ் போடுவீங்க ஒரு எண்ணெய் சட்டியில்? எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றினா ஒரு 5-6 போடலாம். நம்ம வந்து அளவோட ஊற்றிக்கிறோம் இல்லையா, 2-3க்கு மேலே போட முடியாதுமா, 3 தான் போடலாம். பார்த்து சூப்பர். இப்போ இந்த முறுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். அம்மா இந்த கார முறுக்கு ரெடியா? இது வந்து வெள்ளை முறுக்கு. சூப்பராக இருக்குது முறுக்கு. டேஸ்ட்டாக நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டேன். சரிம்மா. அம்மா கார முறுக்கு சுட்டு கொடுங்க, டேஸ்ட்டு பார்க்கலாம். இது வேற ஏதாச்சும் மாற்றி சுடுறீங்க? ஆமாம், ஏன்னா ரெண்டும் ஒரே ஆச்சா இருந்தால் டிஃப்ரெண்ட் தெரியாதுண்ணா. சூப்பராக இருக்குதா? இந்தமாரி தான் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ஆமாம், இது வந்து நொறுக்கி தருவாங்க. ஒன்றும் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒன்றும் ஒரு இது வருமா? 100 வழக்கு வரும். சரிம்மா. டீ ஃபஸ்ட்டு ஆற்றி கொடுங்க, குடிக்கலாம் நம்ம. ஜெயஸ்ரீ அழகா வந்து முறுக்கு சுட்டு ரெடி ஆகிட்டு. முறுக்கு சுட்டு கேட்குது. சூப்பராக இருக்குது. இது வந்து நார்மல் முறுக்கு, இது வந்து காரப்பொடி போட்டு சுட்ட முறுக்கு. என்ன சவுண்டு பாருங்க, சூப்பராக வந்து சுட்டு அந்த முறுக்கு சுட்டாச்சு. அடுத்தது நம்ம டீ குடிக்கலாம். சரிம்மா. பாருங்க ஜெயஸ்ரீ டீ போட்டதுன்னு வச்சுட்டான், ஆற்றி குடிக்கிற வேலை மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன டால்மா டீ வந்து எனக்கு, பெரிய டால்மா டீ அம்மாவுக்கு. நம்பர் கணக்கு இல்லை, டீ எல்லாம் ஊற்றி கொடுத்துருக்கு, அதான் கணக்கு. வாங்க குடிக்கலாம். சரி. சுட இந்த சாயந்தர டைமில் சுட டீ குடிக்கிறது வந்து எவ்வளோ தூரம் வந்து நல்லது இல்லை, சூப்பராக இருக்கும். சுட குடித்தா மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். எங்கன்னா வெளில போயிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக டயர்டாக வர பார்த்து ஒரு டீயை மட்டும் வச்சு குடித்தா போ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஒரு நல்ல பழக்கம். எந்த டீ எல்லாம் வீட்டில் தான் குடிப்பாங்க. ஊருக்குன்னு போயிட்டோம்னா எந்த ஒரு வயலில் டீ வாங்கி குடிக்க மாட்டேன். ஆமாம், எனக்குமே பிடிக்காது. எனக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்காது. எனக்கு வந்து அப்படியே தலை சுற்று மழக்கமாயிடும். அதனால வந்து எனக்கு எதுவுமே வயலில் வந்து வாங்கி குடிக்க மாட்டேன், எதுவும் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சைலண்ட்டாக போய் அங்கே தான் போய் சாப்பிடுவோம். அதுவும் சைலண்ட்டாக வீட்டுக்கு வந்து இங்கே தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குலாம் அப்படி கிடையவே கிடையாது. நான் எங்கே போனாலும் என்ன வேணால் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்கவே இருக்காது. ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து அது ஒரு மாதிரி பழக்கமாகிடுது. நான் பஸ்ஸுனாலுமே எனக்கு ஒத்துக்கும். அதுமாதிரி பஸ்ஸில் வாங்கி சாப்பிட்றதா எனக்கு ஒத்துக்கும். எனக்கு எதுவுமே வந்து என் பாடி வந்து அப்படி ஸ்ட்ராங் பாடி, எதுவுமே வந்து ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி டக்குன்னு போயிட்டு உடம்பு செல்லணும் படுக்க மாட்டேன், படுத்தாலும் சீக்கிரம் ஏஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்றது. சரிம்மா, டீ குடிங்க. சுட அந்த டீக்கும் கூட வந்து முறுக்கு மொறுன்னு சூப்பராக இருக்கும். ஜெயஸ்ரீ, நான் உனக்கு இப்போ ஒரு வேலை வச்சுக்கிறேன், நம்ம செய்யலாமா? செய்யலாம். இதுதான் சோத்தை போட்டு வேலை வாங்கத்தா? இதுதான் டீயை கொடுத்து வேலை வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் 2 கையில் ஒரு வாழைப்பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வாழைப்பூவோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ தெரியுமா? ஒரு பூ வந்து 10 ரூபா, 2 பூ வந்து 20 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு வாழைப்பூ வடைனா ரொம்ப பிடிக்கும். வாழைப்பூ கூட்டுனாலே பிடிக்கும். ஆமாம், எனக்கு அது கூட்டை விட எனக்கு வாழைப்பூ வடை மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூ வடை சொல்கிறதுக்கும் ஒரு பூ வந்து நம்ம கூட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறேன். ஆமாம், யாராவது ஊர்லாம் வாழைப்பூ விலை கம்மியாக இருக்குது, ரேட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஊற்றி வைக்கலாமா? வாங்க வந்து சைலண்டாக வந்து உள்ள வந்து படுத்துங்க. சரி, என்ன பண்ணுறோம் புள்ளன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன், கையில் முறுக்கு பார்த்தது எனக்கு கொடுன்னு கேட்குறேன். அதான் எனக்கு கொடுக்க வந்துடும். முறுக்குன்னா சாப்பிட எனக்கும் கருக்கு முறுக்குன்ற பொருளாக பிடிக்கும். அப்படியே இந்த சடவை எப்படி ஸ்டைலாக படுத்து சாப்பிட்டு பற்றியாது. எவ்வளோ பில்லுக்கு வந்தோமா வந்து பில்லு அதை வந்து குளிச்சுட்டு வந்து படுத்துவோம் தான், இன்னும் ஏந்திருக்கவே இல்லை. நான் அதான் வந்து பார்க்குறேன் என்ன பண்ணுறான்ட்டு. சைலண்டாக படுத்துருவான். இவதான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை இருக்கிற மாதிரி அப்படியே வந்து ஒரு டயர்டான தூக்கம் இருக்கு. கஷ்டமா நான் பிள்ளை இருக்கணும் இல்லையான்னு தெரியாது எனக்கு. கஷ்டமா பிள்ளை நான் அறுத்த விடும் சரி, என் கூட சரியான்னு சுற்றுவான். நான் எங்கெங்க நடந்து போனேன் என் கூட உட்காந்து இட்டுன்னு வருவான். ஆமா, அவனோட மூமெண்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்.
இப்போயே எல்லாருக்குமே ஷீரோனா ரொம்ப பிடிக்கும். குட் பாய் ஷீரோ. பாருங்க ஷீரோ முறுக்கு சாப்பிட்னு இருக்கிறான். நான் தின்னு வந்து பார்த்தேன், எனக்கு கொடுங்க. உங்களோட நீங்கள் சாப்பிட்ற சவுண்டை விட அவன் சாப்பிட்ற சவுண்டு தான் அதிகமாக கேட்கும். ஏந்திருப்பா, ஏன் சாப்பிடு, ஏன் சாப்பிடு சாமி.